இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, நவம்பர் மாதம் 21ஆம் தேதி தாயாம் திரு அவை அச்சிஷ்ட கன்னிமரியால், தூய கன்னிமரியால் கோயிலில் காணிக்கையாக ஒப்படைக்கப்பட்ட ஒரு நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. அன்புமிக்கவர்களே, நம்முடைய திருமுறை பட்டியல் திருச்சபையினுடைய அங்கீகரிக்கப்பட்ட நூல்களில் அல்லது விவிலியத்தில் இந்த நிகழ்வு குறிப்பிடப்படவில்லை. ஆனால் திருச்சபையால் அங்கீகரிக்கப்படாத அன்னை மரியாளின் பிறப்பு நற்செய்தியில் இந்த நிகழ்வு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்னை மரியாளுடைய பெற்றோர்கள் புனித அன்னாள், புனித சுவைக்கின் பல ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாமல் ஆண்டவரிடத்தில் மன்றாடி ஜெபித்த ஒரு காரணத்தினால் வானதூதருடைய அறிவிப்பின்படி அவர்களுக்கு ஒரு பெண் மகவு கடவுளால் பரிசாக கொடுக்கப்படுகிறது. அதற்கு நன்றி எறிதல் செய்கிற விதமாக அந்த பெண் குழந்தைக்கு மரியாள் என்ற பெயர் சூட்டி 3 வயதாகிற பொழுது எருசலேம் ஆலயத்தில் அவரை காணிக்கையாக ஒப்பு கொடுத்தார்கள் என்றும், அன்னை மரியாள் தன்னுடைய 12வது வயது வரை அதே ஆலயத்தில் இறை வார்த்தையை கற்பிப்பதிலும் இறைவனுக்கு பணிபுரிவதிலும் தன்னுடைய நேரத்தை செலவிட்டு 12 வயதிற்கு பிறகு தன்னுடைய பெற்றோரிடத்தில் திரும்பவும் வந்தார் என்று புனித அன்னை மரியாளின் பிறப்பு நற்செய்தி என்கிற அந்த புத்தகத்தில் இதை நம்ம வாசிக்கலாம். அன்புமிக்கவர்களே, அன்னை மரியாள் கோயிலில் காணிக்கையாக ஒப்படைக்கப்பட்ட இந்த விழா என்பது கத்தோலிக்க திருச்சபை மற்றும் கீழை திருச்சபைகளால் சிறப்புற கொண்டாடப்படுகிற ஒரு விழாவாகவும் நம்ம காண்கிறோம். அன்புமிக்கவர்களே, அன்னை மரியாளை புனிதத்துவத்தில் இறைவன் வளர்த்தெடுக்க ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவிக்க செய்த அன்னை மரியாள் எப்படி தனித்துவ புனிதத்தில் வளர்ந்தாள் என்பதை நமக்கு சொல்லிக் கொடுக்கத்தான் இந்த விழாவை நம்ம கொண்டாடுகிறோம். அன்னை மரியாளை போல நாமும் புனிதத்தில் வாழ்ந்து இயேசுவினுடைய முதல் சீடத்தியாக இறை வார்த்தையையும் இறை அரசையும் அறிவித்தது போல நாமும் வாழ, நம்மையே இறைவனுக்கு நம்மை ஒப்பு கொடுக்க இந்த விழா மூலமாக நம்ம ஒருவருக்காக மன்றாடி செபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகம் என்பது நேற்றைய வாசகத்தினுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் இருக்கிறது. இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த நற்செய்தி வாசகத்தில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எருசலேம் ஆலயம் பக்கமாக செல்கிறார். அப்பொழுது சீடர்கள் இயேசுவை பார்த்து இந்த ஆலயத்தை பாருங்கள் என்று சொல்லுகிறார்கள். அந்த நேரத்தில் தான் எருசலேம் ஆலயத்தை பார்த்து நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கண்ணீர் விட்டதாக இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் நம்ம பார்க்கிறோம். வரப்போகிற அழிவை நினைத்து அவர் கண்ணீர் விடுகிறார். இப்பொழுதாவது அமைதிக்கு உரிய வழியை நீ அறிந்திருக்க கூடாதா அப்படி என்று சொல்லி, ஒரு காலம் வரும் அப்படி என்று இயேசு உரைத்த இறைவாக்கு என்பது இதுதான். ஒரு காலம் வரும், அப்பொழுது பகைவர்கள் ஒரு கல் கூட உன் மீது நிற்காத அளவுக்கு இதை முற்றிலும் அழித்து விடுவார்கள் என்று சொன்ன இறைவாக்கைத்தான் இன்றைக்கு நற்செய்தி வாசகமாக நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, இயேசு உரைத்த இந்த இறை வாக்கு என்பது நிறைவேறியது வரலாற்றில். எப்படி ஃபாதர் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அன்புமிக்கவர்களே, இயேசுவினுடைய காலத்தில் இருந்த அந்த எருசலேம் நகரம் மற்றும் எருசலேம் ஆலயம் என்பது ரோமையர்களால் கிபி 77 முற்றிலுமாக அழிக்கப்பட்டது. இன்றைக்கு வெயிலிங் வால் அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு சின்ன குட்டி சுவர் மட்டுமே மீதமாக இருக்கிறது. அந்த சுவரில் போய்த்தான் ஒவ்வொரு யூதர்களும் தங்களுடைய மீட்பதற்காக இன்றும் அந்த சுவற்றின் மீது தங்களுடைய தலைகளை முட்டி இன்றும் அழுது புலம்பி மீட்பருக்காக இன்றும் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தேடிய மீட்பரை அவர்கள் கண்டுகொள்ளவில்லை. இறைவன் கொடுத்த அழைப்பை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு சொல்லுகிறது. அன்புமிக்கவர்களே, கிபி 63 67 வரையில யூதர்கள் ரோமியர்களுக்கு எதிராக கிளர்ந்தெழுந்த ஒரு காரணத்தினால் கிபி 77 தான் ரோமியர்கள் டைட்டஸ் என்கிற அரசனுடைய தலைமையில் முற்றிலுமாக அழித்தொழித்தார்கள் எருசலேமையும் எருசலேமினுடைய ஆலயத்தையும். அன்புமிக்கவர்களே, இன்றும் யூதர்கள் அந்த பாடத்தை கற்றுக்கொண்டார்களா என்று கேட்டோம் என்றால் நிச்சயமாக இல்லை. இந்த செய்தியை நான் பேசி கொண்டிருக்கிற இதே நேரத்தில் இஸ்ரேல் பாலஸ்தீன போர் உச்சத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. லட்சக்கணக்கான மக்கள், குறிப்பாக பெண்களும் குழந்தைகளும் அன்றாடம் செத்து மடிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் இன்னும் அந்த போர் அங்கு நின்றபாடு இல்லை. அன்புமிக்கவர்களே, இத்தனை ஆண்டுகள் கழித்தும் இயேசுவை அறிந்து கொள்ளாத, மீட்பரை புரிந்து கொள்ளாத ஒரு மக்களாகத்தான் இன்றைக்கும் பலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
இப்படிப்பட்ட ஒரு கால சூழலை தான் இன்றைக்கான நற்செய்தி நமக்கு அழைப்பு விடுக்கிறது. அன்புமிக்கவர்களே, இந்த ஆலயம் அல்லது உங்கள் உடலாகிய உங்களை பார்த்து இன்றைக்கு இறைவன் எத்தனை முறை நான் உனக்கு அழைப்பு கொடுத்தேன், அமைதிக்கான வழியை இன்றும் நீ கண்டுகொள்ளவில்லையா அப்படி என்று உங்களையும் என்னையும் பார்த்து இயேசு கண்ணீரோடு இந்த கேள்வி கேட்கிறார். மனம் மாற தயாரா? இறைவனுடைய அன்பை சுவைக்க நீங்கள் தயாரா? இறைவனை தேர்ந்தெடுக்க நீங்கள் தயாரா? அப்படி என்கிற ஒரு கேள்விதான். அன்புமிக்கவர்களே, 2 மாதங்களுக்கு முன்பாக கடலூர் பகுதியில் ஒரு கைம்பெண், கணவனை இழந்த ஒரு தாய் தன்னுடைய மகனை 12ஆம் வகுப்பு வரையில படிக்க வைக்கிறாள். ஏழ்மையான பெண்ணு தான். 12ஆம் வகுப்பு முடித்த பிறகு அவருடைய மகன் 2.5 லட்சம் பொறுமானம் உள்ள ராயல் என்ஃபீல்டு என்கிற பைக்கு வாங்கி கொடுத்தால்தான் நான் கல்லூரிக்கு போவேன் என்று அடம் பிடிக்க 2.5 லட்சம் செலவு செய்து தன்னுடைய மகனுக்கு அந்த ராயல் என்ஃபீல்டு என்கிற பைக்கை வாங்கி கொடுக்கிறார். வாங்கி கொடுத்த 2வது வாரத்திலேயே அவர் ஒரு சாலை விபத்தில் மூளை சிதறி இறந்து விடுகிறார். அந்த தாய், அந்த கைம்பெண் கதறி அழுததை நம்மால் மறந்துவிட முடியாது. சமீபத்தில் சென்னையில் ரயிலில் பயணம் செய்து, ரயிலினுடைய வாசலில் பயணம் செய்து நுங்கம்பாக்கம் பகுதியில் மின்கம்பத்தில் அடித்து சுக்குநூறாக்கப்பட்ட ஒரு இளைஞனுடைய தாயும் இப்படித்தான் அழுதார். என் பிள்ளைய மாதிரி நீங்க இருந்துராதீங்கப்பா, கவனமா இருங்க, பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடங்க அப்படி என்று அந்த தாய் விட்ட கண்ணீரும் நம்மால் மறக்க முடியாது. அன்புமிக்கவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற இளைஞர்களும் இளம் பெண்களும், உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுக்காக செய்கிற தியாகங்கள், உங்களுடைய உறவுகள் உங்களுக்காக செய்கிற உதவிகளை நினைத்து நல்வழியை தேர்ந்து, இறைவனுக்கான வழியை தேர்ந்து, இறை பாதையில சென்று வாழ்க்கையில முன்னேறி நல்லவர்களாகவும் வல்லவர்களாகவும் உயர்ந்திட இறைவன் உங்களுக்கு அழைப்பு விடுக்கிறார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு இன்றைய மன்னா உறவுகளுக்கும் இறைவன் இந்த செய்தியைத்தான் கொடுக்கிறார். இந்த மனித வாழ்க்கையில இந்த 7 அருட்சாதனங்கள் வழியாக இறைவன் அவருடைய அருளை நமக்கு கொடுக்கிறார். அதிலும் மிக சிறப்பான விதத்தில் நற்கருணை மற்றும் ஒப்புரவு என்கிற அருட்சாதனத்தால் இறைவன் பலமுறை நம்மை சந்திக்கிறார். பலமுறை நம்முடைய மனமாற்றத்திற்கான அழைப்பை கொடுக்கிறார். பலமுறை அவரையே உட்கொண்டு பலமுறை அவரோடு உறவாடி அவருடைய அன்பில் வாழ நமக்கு அழைப்பு விடுக்கிறார். ஆகவே அன்புமிக்கவர்களே, இறைவனுடைய அழைப்பை ஏற்று இறைவன் நம்மில் மகிழ்வுற நம்முடைய வாழ்வை மாற்றிக்கொள்வோம். மாறாக நம்முடைய வாழ்வை பார்த்து இறைவன் கண்ணீர் விட்ட கதையாக நம்முடைய வாழ்வை இருக்கக்கூடாது என்பதை புரிந்து கொண்டு இறைவனுக்காய் மன மாற்றத்தை தேர்ந்தெடுத்து இறை பாதையில் சென்று இறைவனை மகிமைப்படுத்திட இறைவன் உங்களை தூண்டுவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.